ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற உலங்கு வானூர்தி விபத்திலே உயிரிழந்திருக்கின்றார். அவருடன் அந்நாட்டினுடைய வெளிவகார அமைச்சர் மற்றும் முக்கியஸ்தர்கள், அந்த நாட்டினுடைய முக்கியஸ்தர்கள் இந்த உலங்கு வானூர்தி விபத்திலே உயிரிழந்திருக்கின்ற நிலைமையிலே அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினங்களிலே ஈரானை தளமாக கொண்டிருக்கின்ற சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்கள் ஒருவாறாகவும், இஸ்ரேலை தளமாக கொண்டிருக்கின்ற சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்கள் இன்னொருவாறாகவும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வெளியில் இருக்கின்ற நாடுகள் இருக்கின்ற சமூக ஊடகங்கள் வேறு ஒரு மாதிரியாகவும் விமர்சனங்கள் இந்த சம்பவத்தை குறித்த தங்களுடைய கருத்துக்களை கூறி வருவதை நாங்கள் நேற்றைய தினங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே பிபிசி ஊடகம் வெளியிட்டிருக்கின்ற ஒரு சிறப்பு தொகுப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சில விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணத்தின் பின்னால் ஏதும் சதி உள்ளதா, அதற்கு அப்படி சதி இருக்குமாக இருந்தால் அதற்கு யார் காரணமாக இருப்பார்கள், ஈரான் ஜனாதிபதியினுடைய உயிரிழப்பு தொடர்பிலே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் எப்படி எதிர்வினையாற்றி இருக்கின்றன என்பது குறித்து பார்ப்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். ஈரான் ஜனாதிபதி மற்றும் அந்நாட்டினுடைய வெளிவகார அமைச்சர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அஜர்பைஜான் நாட்டினுடைய எல்லையிலே இடம்பெற்ற ஒரு அணைக்கட்டு திறப்பு விழாவிற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது இடம்பெற்ற விபத்திலே அவர்கள் பயணித்த உலங்கு வானூர்தி தரையில் மோதி முழுமையாக சேதமடைந்த நிலைமையிலே அவர்கள் அந்த உலங்கு வானூர்தியிலே பயணித்த ஈரான் ஜனாதிபதி உட்பட அனைவரும் உயிரிழந்து விட்டதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே அவருடைய ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணத்தின் பின்னர், அவருடைய உயிரிழப்பின் பின்னர் அது தொடர்பாக வெளியிடப்படுகின்ற கருத்துக்கள் பூதாகரமாக மாறியிருக்கின்றது. இந்த சம்பவம் சர்வதேச அளவிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஈரானுடைய வெளிவகார அமைச்சர் நேற்றைய தினம் அமைச்சர்களை சந்திக்கின்ற போது இந்த சம்பவத்தின் பின்னால் அமெரிக்கா இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக அமெரிக்கா தங்கள் மீது விதித்த பொருளாதார தடை காரணமாக தங்களால் நவீன விமானங்களை வாங்க முடியாது போனதாகவும், தற்போது பயன்பாட்டில் இருக்கின்ற விமானங்களுக்கு கூட உதிரி பாகங்களை வாங்க முடியாமல் போனதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். எனினும் இந்த குற்றச்சாட்டை அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலாளர் மறுத்துள்ளதுடன் தங்களிடம் ஈரான் இந்த சம்பவத்தின் இந்த உலங்கு வானூர்தி விபத்தை தொடர்ந்து ஈரான் தங்களிடம் உதவி கோரியிருந்த நிலைமையிலே தங்களால் சில வளப்பற்றாக்குறை காரணமாக அந்த உதவினை வழங்க முடியாது போனதாகவும், தாங்கள் இந்த சம்பவத்துடன் எந்த விதத்திலும் தொடர்பு படவில்லை எனவும், அமெரிக்க உளவுத்துறையுடனான கலந்துரையாடலிலே இந்த சம்பவத்தின் பின்னால் எந்த சதியும் இல்லை என்றும் அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே மறுபக்கம் இஸ்ரேலை பார்க்க போனால் இஸ்ரேல் அரசாங்கம் இதுவரை எந்த விதமான உத்தியோகபூர்வ அறிவிப்பையும் வெளியிடாத நிலைமையிலே, குறிப்பாக த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் மற்றும் ராய்ட்டர் ஆகியன இஸ்ரேலினுடைய பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு இராணுவ அதிகாரியை மேற்கோள் காட்டி இந்த சம்பவத்திற்கும் இஸ்ரேலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. இவ்வாறான சூழலிலே இந்த சம்பவம் ஒரு சதி முயற்சியாக இருக்கக்கூடுமா என்ற ஊகங்கள் எழுந்திருக்கின்ற நிலையிலே முக்கியமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இந்த சம்பவத்திற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றன. எனினும் இஸ்ரேலுடைய ஜனாதிபதி இந்த சம்பவம் குறித்து எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சம்பவத்தை தொடர்ச்சியாக இந்த ஈரான் ஜனாதிபதியினுடைய உயிரிழப்பின் தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய சமூக ஊடகங்களிலும் இந்த சம்பவம் தொடர்பாக மிக மகிழ்ச்சியான பதிவுகள் வெளியிடப்படுவதாக பிபிசி வெளியிட்டிருக்கின்ற சிறப்பு தொகுப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த நாட்டினுடைய அமைச்சர்கள் இந்த சம்பவத்தை கொண்டாடியதாகவும், குறிப்பாக அந்த நாட்டினுடைய ஊடகங்கள் சில
ஈரான் ஜனாதிபதியை கசாப்பு கடைக்காரர் என விவரித்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் சமூக ஊடகங்களிலே அவருடைய மரணத்தை பலர் எதிர்பார்த்திருந்தது போல் குறிப்பிடப்படுவதாக பிபிசி வெளியிட்டிருக்கின்ற சிறப்பு தொகுப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக அந்த நாட்டிலே உள்ள ஒரு பள்ளியிலே விழா காலங்கள் மற்றும் சிறப்பு புத்தாண்டு காலங்களிலே ஓதப்படுகின்ற ஒரு மத இதை அந்த மாணவர்கள் ஓத தேவையில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதன் மூலம் ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணம் கொண்டாடப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. எனினும் இந்த விவகாரம் தொடர்பாக ஈரான் இதுவரையில் எந்த விதமான உத்தியோகபூர்வமான தகவலையும் வெளியிட்டிருக்கவில்லை. குறிப்பாக இந்த சம்பவம் ஈரான் ஜனாதிபதியினுடைய உயிரிழப்பு என்பது ஒரு சதியாக இருக்கக்கூடும் என சமூக ஊடகங்களிலும் குறிப்பாக சில ஊடகங்களிலும் குற்றஞ்சாட்டப்படுகின்ற நிலைமையிலே ஈரான் அந்த சம்பவம் தொடர்பாக அவ்விதமான கருத்துக்கள் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்படுகின்ற பதிவுகள் தொடர்பாக எந்த விதமான கருத்தையும் ஈரான் இதுவரையும் வெளியிட்டிருக்காத நிலைமையிலே அந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி பதவியேற்றிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அங்கு தேர்தல் ஒன்றுக்கான முனைப்புகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணச்சடங்கு மற்றும் அது குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகாத நிலைமையிலே இன்று வரை இந்த சம்பவம் ஒரு சதி என்றும் இந்த சம்பவத்தின் பின்னால் அமெரிக்காவினுடைய உளவு அமைப்புகளும் இஸ்ரேலினுடைய உளவு அமைப்புகளும் இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. எனினும் அது தொடர்பான உத்தியோகபூர்வமான எந்த விதமான தகவல்களையும் ஈரான் வெளியிட்டிருக்கவில்லை என்பதை இங்கே குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. நாளை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.